தென்காசி மக்களவை தொகுதி நிர்வாகிகளோடு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். அது தொடர்பான அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். தென்காசி மக்களவை நிர்வாகிகளோடு இபிஎஸ் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். அது தொடர்பான அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். தென்காசி மக்களவை தொகுதி உறுப்பினர்களோடு இபிஎஸ் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். அது தொடர்பான அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். இது குறித்தான மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் லதா நேரலையில் இருக்கிறார். பேசலாம். லதா, வணக்கம். இது தொடர்பான முழு விவரங்கள். அமிர்த், வணக்கம். தென்காசி மக்களவை தொகுதியில அதிமுக தோல்வியுற்றதற்கான காரணம் என்ன என்பது குறித்து அந்த தொகுதியினுடைய அதிமுக நிர்வாகிகளோடு எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை மேற்கொண்டு இருக்கிறாரு. சென்னை ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய அதிமுக தலைமை அலுவலகத்தில் இந்த ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. ஏற்கனவே முதல் கட்டமாக 23 தொகுதிகளில் அதிமுக தோல்வியுற்றதற்கான காரணம் குறித்து முதல் கட்டமாக ஆலோசனை நடைபெற்ற நிலையில் விடுபட்ட தொகுதிகளில் இரண்டாவது கட்டமாக நேற்று முதல் ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் இன்று காலை பார்த்தோம்னா தென்காசி தொகுதியில் அதிமுக கூட்டணி போற்றிட்டு இருந்த நிலையில தென்காசி தொகுதியில் அதிமுக கூட்டணி தோல்வியுற்றதற்கான காரணம் என்ன என்பது குறித்து தொகுதி நிர்வாகிகளோடு எடப்பாடி பழனிசாமி ஆலோசனையில் ஈடுபட்டு இருக்காரு. தொடர்ந்து இன்று மாலை ஈரோடு தொகுதி அதிமுக நிர்வாகிகளோடும் அவர் ஆலோசனையில் ஈடுபட இருக்காரு. முக்கிய நிர்வாகிகள் இதுல பங்கேற்று இருக்கிறாங்க. ராஜேந்திர பாலாஜி, அதே போல தென்காசி தொகுதியினுடைய மாவட்ட செயலாளர், தென்காசி வடக்கு மாவட்ட செயலாளரும் எம்எல்ஏவுமான கிருஷ்ணமுரளி, அதே போல தென்காசி தெற்கு மாவட்ட செயலாளர் செல்வ மோகன்தாஸ் பாண்டியன் உள்ளிட்ட பலரும் கூட இதில் பங்கேற்று இருக்கிறார்கள். அந்த தொகுதியில பார்த்தோம் அப்படின்னா திமுக வெற்றி பெற்றிருந்த நிலையில அதிமுக கூட்டணியில போட்டியிட்ட கிருஷ்ணசாமி இரண்டாவது இடத்தை பிரிச்சிருந்தாரு. சுமார் 2.5 லட்சம் வாக்குகளை அவர் பெற்றிருந்தாரு. அந்த வகையில அதிமுக அந்த தொகுதி, அதிமுக கூட்டணி அந்த தொகுதியில தோல்வியுற்றதற்கான காரணம் என்ன, எதனால் அதிமுகவுக்கு பின்னடைவு ஏற்பட்டது என்பது தொடர்பாக தொகுதி நிர்வாகிகளோடு எடப்பாடி பழனிசாமி அந்த காரணங்களை எல்லாம் கேட்டுட்டு இருக்காரு. இன்று காலை சரியாக 10:30 மணி அளவில் இந்த கூட்டம் என்பது தொடங்கி நடைபெற்று வரக்கூடிய ஒரு நிலையில் தொடர்ந்து ஈரோடு தொகுதிக்கும் கூட ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெற இருக்கிறது. நம்ம பார்த்தோம்னா ஒவ்வொரு நாளும் தொகுதி வாரியாக இந்த கூட்டம் என்பது நடைபெற்று வரக்கூடிய நிலையில ஒவ்வொரு தொகுதி நிர்வாகிகளும் கூட தோல்விக்கான காரணங்களாக பல்வேறு விஷயங்களை அவர்கள் குறிப்பிடுவதை நம்மால் பார்க்க முடியுது. அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா கூட்டணி வலுவாக இல்லை, அதே போல பிரச்சாரங்கள் மக்களை சென்று சேரவில்லை, அடிமட்ட மக்கள் வரை சென்று சேரவில்லை உள்ளிட்ட பல்வேறு காரணங்களையும் கூட அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். தேர்தல் செலவு மற்ற கட்சியினரை விட அதிமுக மிக குறைவாக செய்ததாலும் கூட நமக்கு பின்னடைவு ஏற்பட்டது என பல்வேறு விஷயங்களை அவர்கள் குறிப்பிட்டு இருக்கக்கூடியது நமக்கு தகவலா வரதையும் நம்ம தொடர்ந்து ஒளிபரப்பிட்டு இருக்கோம். அந்த வகையில பார்த்தோம்னா இன்று நடைபெறக்கூடிய அந்த தென்காசி தொகுதி நிர்வாகிகளுடைய நடைபெறக்கூடிய அந்த ஆலோசனை கூட்டத்தில் என்ன மாதிரியான விஷயங்களை எல்லாம் குறிப்பிட போகிறார்கள் என்ற ஒரு எதிர்பார்ப்பும் கூட இருக்கு. நேரலையில் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி லதா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.